இரவு பறவை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, இரவு பறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. இரவு பறவை கடல் கடந்து ஹீரோயின் தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பாடலுக்காண்டி வந்து போராடுற ஒரு அருமையான சுறுசுறுப்பான ஒரு கதை. கடலுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஷூட்டிங் எடுத்துருக்குறோம். ஹீரோயின் நந்தினி நல்லபடியாக நடிச்சிருக்காப்புல. டைரக்டர் வேகாஜி பாண்டியன் சாரும் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் பகவதி பாலா சாரும் நல்லபடியாக பண்ணியிருக்காப்புல. படம் முக்கியமாக இந்த அகதி மக்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களும் நம்ம சார்ந்த தமிழ் மக்கள் தான். அவங்களுக்காகவே நல்லபடியாக அந்த படத்தை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். நல்லபடியாக வந்திருக்கு. அதை பார்த்து எல்லோரும் ஆதரவு தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஆமாம், இதில் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக் டைரக்டர் கலைச்சந்த் சார் நல்லா அருமையாக பண்ணியிருக்காப்புல. பாடல்கள் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காப்புல. மொத்தத்தில் உங்களுடைய ரசிப்புக்கு தகுந்த மாதிரி படம் வந்திருக்கு. கண்டிப்பாக பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு ஆதரவு தரணும்னு வேண்டிக்கிறேன். என் பேர் அபி மாதவன், அசோசியேட் டைரக்டர். மற்றபடி வாழ்த்துக்கள். நல்ல படத்தை ஜெயிக்க வைப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். ஸோ நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.
என்னுடைய பேர் தனியாச்சலம். சில பாடல்கள்லாம் எழுதி பகவதி சார் கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் இந்த படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த இரவு பறவைகள் படம் வந்து நல்ல வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சிருக்கேன் சார். பகவதி பாலா டீமுக்கும் மேலும் மேலும் வாய்ப்புகள் கிடைச்சி அவங்களும் வளரணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சிருக்கேன். என் பேர் சுதாகர். நான் ஒரு பாடகர் மற்றும் நடிகர். இந்த படத்தில் இந்த இரவு பறவை படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம பகவதி பாலா சார் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் நான் ஒரு 3 படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு சிவசம்போ, இந்த தில்ராஜ், அப்புறமா அவளும் ஒரு பெண். இந்த 3 படத்தில் இப்போ 2 படம் போயிட்டு இருக்கு. ஒரு படம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துலலாம் நடிச்சிட்டு இருக்கிறேன். அவர் வந்து கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லி இது பண்ணுறேன். மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆர் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கு இயக்குனர் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மேடையில பேசுற அனுபவம்லாம் கிடையாது, தவறு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த இரவு பறவை திரைப்படத்தை
நான் இந்த ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். படத்துடைய தலைப்பு இரவு பறவை. இந்த இரவு பறவைனா இரவுல இரையை தேடி பறந்து அதை இரையை தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அது உட்கார்ந்து பறக்கிற பறவை இல்லை. இது இரவு பறவை. கடல் கடந்து நாடு கடந்து உடமையில விட்டுட்டு உயிர் படைச்சா போதும் வறுமையில வாடி தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்து தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தேடி வந்து உயிர் படைச்சா போதும்னு வந்து 2 நாட்டுடைய ராணுவத்தையும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு கடைசியா கரை சேர்ந்து வந்து இங்க வாழ்ற மக்களுடைய வலியும் வேதனையும் கடல் பறவையா, அதாவது இரவுல வந்து தப்பிச்சு வருவாங்க. அதனால அது இரவு பறவைன்ற அந்த டைட்டில் அதுக்காக வச்சோம். அந்த மக்களுக்காக நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலான படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா நண்பர்கள் எல்லாருமே. இது இன்னொன்னா, இந்த படத்துக்கு நான் என்ன நினைச்சனோ அதை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தை வாழ்த்த வருகை இருந்திருக்கின்ற என் ஆறுயிர் அண்ணன், நான் என்ன சொல்றது தெரியல, என்னோட கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேரில் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. அது இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், எங்கள் விடிவெளி, தமிழகத்தின் விடிவெளி அண்ணன் தி வேல்முருகன் அண்ணன் அவர்கள். அண்ணன் சொன்ன உடனே, இந்த கான்செப்ட் சொன்ன உடனே இது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும், நல்ல கான்செப்ட், நான் கண்டிப்பா வருவேன், அவசியம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் போதிய நேரமின்மை இல்லாத காரணத்தினால் அனைத்து தரப்பட்ட எனக்காக உழைத்த கடலூர் மக்கள், கடலூர் நடிகர் சங்கம், என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொருத்தரையும் நேரம் சொல்ல விரும்பல, முடியல, டைம் இல்ல. எனக்காக என்னுடன் தோள் கொடுத்த மின்சாரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் செல்வகுமாரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. இன்னும் என்ன நிறைய சொல்லணும், எனக்கு போதிய நேரம் என்ன தலைவர்கள்லாம் பேசணும். இந்த படத்தை பத்தி மிகப்பெரிய அளவுல இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயமா இதை கொண்டு போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் இரட்டை குடியுரிமையை பத்தி ஒவ்வொரு தலைவர்களும், நம்ம இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் வரைக்கும் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட்ல. எல்லாருமே வாய் வழியா பேசக்கூடிய ஒரு விஷயத்த நான் ஒரு திரைப்படமா எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்திருக்கேன். இது எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மீடியா மக்கள், மீடியா பப்ளிக் பிரஸ், சொந்த பந்த அனைவருக்கும், எங்க வருகை இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் அ ஸ்ரீலங்கன் பொண்ணா இங்கே தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதை கேட்கும்போது நானும் ஸ்ரீலங்கா, இந்த கதையும் அது மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது உடனே எதுவுமே நான் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இலங்கை பெண்ணா இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கோ-டைரக்டர் சார், கலை சார், எல்லாருக்குமே நான் யார் யார் பேர் சொல்ல டைம் இல்லாதனால எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி கூறுகிறேன். இந்த படம் வந்து மென்மேலும் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற, முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற, அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா, அப்பான்னு சொல்றதா, அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல, திருமாவளவன் அண்ணன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க. அத்தனை பேர் ஒரு கைத்தட்டர் கூட இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறனால தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இடையில ஒரு 10 வருஷமா தமிழ் பிரச்சனை, தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாற்றுறது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மாமனிதர் தான். அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் நீண்ட ஆயுளா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்கு, அந்த இடத்துல சொல்ல முடியல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள், அவர்களுக்கும் வந்து, ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை படத்துக்காக அவங்களை கூப்பிட்டு சரியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக மிக அற்புதமான ஒரு 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க.
நான் கூட இப்போ கோவாவில் இருக்கணும். ஆனா அங்க வந்தது காரணமே இந்த 2 சிங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சிங்கத்தோட நாங்க நிக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்காக எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடின திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஜெயிச்சவன் தோத்த மாநிலம் நமக்கு தெரியாது. ஆனா ஜெயிப்போம், தமிழர்கள் ஜெயிச்சே தீர்வோம். எந்த கடவுளையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம். வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் போட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம வந்தது யாரா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும். உள்ள இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அகதியா ஆயிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, அதான் நம்ம பார்த்தோம். கண் கலங்கணும். நானே இலங்கைக்கெல்லாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன். அந்தந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. வாழ்றதா சாகிறதான்னு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் சாவோம். ஆனா தமிழர்களுக்காக குரல் கொடுத்து சாகணும் இல்லையா, அதுதான் பெருசு. உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் பிறக்கிறதே புண்ணியம். அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்குலாம் ரொம்ப பெரிய பாக்கியம். நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம், 40 வருஷம் பழக்கம். என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதனால நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். அப்பானையும் சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எல்லா கருத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாசம் 25ஆம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க. என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ். ஆனா நான் சாகுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன். வெட்டுவேன், எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ, யார் யார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரை எழுதி வச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி, திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளவு ஈஸியா போட முடியாது. இந்த போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்காக ஒரு பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தான் பின்னாடி நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்றேன். எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான், எல்லாரும் நீங்க தான். என்னை வந்து சும்மா தொட்டுலாம் போயிட முடியாது. அப்படி தொட்டா அதுக்காக வேற பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டுல குடும்பத்தோட வாழ மாட்டான். அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுறேன், உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழரை பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்களாம் பீரோல கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல அந்த கடவுள் அடிக்கிறாங்களா தெரியல. ஆனா பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும், அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இல்ல இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமணம் 2 மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அவரை பேச அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணிக்கு கடலூர்ல இருக்கணும். அதானே உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் சல்லி போயிடலான்னு கேட்டேன். அதனால சொன்னேன். அதனால அர்ஜென்டா பேசாத இந்த பேச்சை தொடர்ந்து நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துறாங்களோ, அதை நம்ம புள்ள பிறந்த அம்மா அம்மானி நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அம்மாவை சொல்றான் பணத்துக்காக. அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க. தாயை மதிச்ச மட்டும்தான் தலைநிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தாயும், தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதினாங்க, ரொம்ப அற்புதம் இருந்துச்சு. அந்த பாடலாசிரியர் வந்திருக்காங்க, அவர் உண்மையிலே ஒரு கைத்தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதினாரு. அந்த தாயும் தந்தையை வணங்குங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. எந்த நாட்டுல போனாலும் சரி மாடு அம்மானு தான் சொல்லுது. நம்ம காதடிச்சா ஓமுங்கிறதா சொல்லுது. கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது. எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமண மாதிரி ஆளு
அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். வணக்கம். பேச வேண்டிய எல்லாமே ஜாகிரதன் பேசிட்டாரு. ஏன்னா புரட்சி புயல், எழுச்சி புயல், மக்கள் புயல், புயலோ புயல் என்று பேசிட்டாங்க. என்னன்னா 2 பேருமே பேச்சு புயல். அண்ணன் திருமாவளவனும் சரி, வேலுமணியும் சரி, 2 பேருமே புரட்சி புயலுங்கிறதோட பேச்சு புயல். சட்டசபையில் பேசினா சும்மா டப்பா டான்ஸ் ஆடுங்க. அண்ணன் வேலுமணி பேசினா அதிகமாக கேட்பேன் நான். அதுமாதிரி திருமாவளவன் எங்கே பேசினா கேட்பேன். என்ன காரணம், இந்த வேளாட்சி பாண்டியத்தை பற்றி பேசணும். இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னத்தை எடுக்க போறாரு, ஒரு 4 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்படுறாரு, எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடிகனோட ஆஃபீஸுக்கு வந்து தனியாக வருவார். பாப்பா வாங்க வேலை பண்ண எப்படி 3 வருஷமா அந்த படத்தை ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இன்னைக்கு நிப்பாட்டுக்கார் பாருங்க. கடலூர் மாவட்டத்தினால உங்களுக்கு ஒரு சொல்றேன், வெள்ளம், புயல், காத்து, மழை என்னன்னா எப்ப பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போது பார்த்தா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம், சாப்பாடு வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம், கோடாச்சேரி, திருவாரூர். எனக்கு 5 வயசு 6 வயசுல பாத்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினம் கொடி ஏற்றுவாங்க, மழைனா கொடி ஏற்றிடுவாங்க. எதுவாக அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமா எடுத்திருக்காரு. எங்களுடைய சங்கத்து சார்பாக நான் சொல்றேன், மனப்பூர்வமா வேலைச்சு பண்ண நான் பாராட்டுறேன். என்னன்னா ஒரு தைரியமா யாரோட உதவி இல்லாம இண்டிவிஜுவலா அவரே படத்தை எடுக்கும் போது கோயம்புத்தூர்ல பணம் தான் சொல்லி கூட போய் ஏமாத்தி கோயம்புத்தூர்ல சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன். நினைச்சாலே அவர் எதிர்க்கணும், வேலை பண்ணியேன். ஆமா, அதனால பாத்துங்க, இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு. எல்லாருமே கைத்தட்டுங்க. ஏன்னா இவர் ஒரே மனிதன். நல்லா பாருங்க, நான் பேசணும் பேச மாட்டேன், சும்மா பேச மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி தான் பேசுவேன். இவர் வருவார், ஒவ்வொரு நாள் தனியே 7 மணி 8 மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் 2 பேரும் கொடுத்து வச்சு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினா இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணு. காரணம் நல்லா இருக்கு படம். நீங்க நான் சொல்ல படம் பார்க்கும் போதே எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. என்ன காரணம், 1989 நினைக்கிறேன். இங்க விருதுநகர் வந்து ஜக்கரியாங்கல்ல இருந்து மாத்தியாவை சுட்டு போன நினைக்கிறேன். மாத்தியாங்கிறவங்க தான் ஜெகரை சுட்டு போனாங்க. அப்புறம் நான் வந்து திருவாரூர் மாவட்டம் கோடாச்சேரியில இருக்கேன். அப்ப 4 மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு வந்து எங்க ஊரு கோடாச்சேரி அப்படி வேற எல்லாம் போவாங்க. இந்த படம் பாருங்க, எவ்வளவு இதெல்லாம் இஞ்சிலாம் திருட்டு போறாங்க. நான் 4 மணிக்கு எஞ்சி பார்த்தா என்னடா அப்படி இவ்வளவு வேற 6 அடிக்கு ஓர பார்த்தா எல்லாமே விடுதலை புலி ஓடினாங்க. ஏன் சொல்ல வரனா, இன்னைக்கு இந்த விடுதலை புலிங்கிற ஒண்ணு இருந்ததுனால்தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்க இந்த அமைதிப்படணும் ஒண்ணு அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை புலி ஈழங்கிறது வந்து என்னைக்குமே அழிஞ்சது. காரணம்னா அந்த ஈழத்துல கொண்டு போய் அமைதிப்படை விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தியோட பிரச்சனை. இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துவமா எடுத்திருக்காரு வேலாஜ் பாண்டியன். ஏன்னா அதிக நேரம் இல்லை, இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஓடணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தனி மனிதனா நின்று தெரிஞ்சிருக்காரு. இவரை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இவரு தான் போயிருக்காரு. ஒவ்வொரு எடிட்டிங் டப்பி டிஜே ஷூட்டிங் கீட்டி ஒரு தனி மனிதன் போய் சென்று பண்ணிக்காரு. அதனால இப்ப 2 புரட்சி புயல் பேசுவாங்க, 2 பேச்சு புயல் பேசுவாங்க. இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சேருங்க. நன்றி, வணக்கம். படத்தின் தயாரிப்புகளில் தமிழ் திரை சேனல், தமிழ் என்பது வெற்றியை குறிக்கும். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் என்று முதலில் நான் வாழ்த்தி, இரவு பறவை என்கிற இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி பல்வேறு கடினமான சூழலில் பொருளாதார நெருக்கடியில் அருமை சகோதரர் வேலாஜி பாண்டியன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக தயாரிப்பில் எனது ஊரை சேர்ந்த டாக்டர் பாண்டியன் அவர்களும் உதவி செய்து இன்றைக்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்டத்தின் மைந்தர், எங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதி, இந்த கதையை நம்முடைய இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லவா, எழுதி இயக்கியிருக்கிறார் அல்லவா, இதுக்கு உண்மையிலேயே செயல் வடிவம் தர வேண்டும் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தால் முடியாது, இந்திய நாடாளுமன்றத்தால் தான் முடியும். அதை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களையும், வரை தந்து
இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களையும், கலை மாமணி, மதிப்பிற்குரிய நான் சினிமா சின்ன வயசுல இருந்து படங்களை பார்க்கும்போது வரும், அப்படியே சண்டை பயிற்சி எல்லாம் பார்க்கும். இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் இது மாதிரி ஒன்னா பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்து, தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அவருக்கான பல்வேறு மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்க எல்லா கதாநாயகர்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன். உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அண்ணாண்ட நான் உட்கார்ந்துருக்கிறேன். எங்களை 2 பேரை தாண்டி உங்களை இங்க வந்து நடிக்க வந்தவன், அல்லது சங்கம் துவக்க வந்தவன், அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடுறவன், ஒரு துரும்பை கூட உங்கள் மீது படாது. நீங்க கவலையே பட வேண்டாம், அச்சமே பட வேண்டாம். அதனால தொலைபேசியில் அடிக்கடி என்ன பேசுவாங்க, வாழ்த்துவாங்க. தமிழர்களுடைய வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போது, நீங்க தென் தமிழ்நாட்டின் தமிழன், திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதனால இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம் பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து, அதுபோன்று இங்கு தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்திய அன்பு செல்வன் அவர்களுக்கும், வருகின்றிருக்கின்ற எங்க அண்ணன் திருமாவர்கள் இயக்கிய இயக்குனர் செல்வகுமரன் அவர்களுக்கும், அன்புதுரை, கமலக்கண்ணன், ரங்கராஜன், பாண்டியன், சங்கர், உமாசங்கர், ராஜா, படத்தில் நடித்திருக்கிற அரசியல்வாதியாக நடித்திருக்கிற நேர்கள் ரவி, குல் சுரேஷ், அனீஷ் பிரபு, சக்திவேல், மதுரம் அம்மா உள்ளிட்டவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே போகணும், எழுதி கொடுக்க சொன்னேன், யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். அதுபோன்று இந்த எனக்கு வந்து அமர்ந்த உடனேயே அந்த பாட்டு, அது குறிப்பா நான் பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம், வள்ளலார் பிறந்த வடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம், பிரத்யோகமா என் தொகுதி பண்ருட்டி, என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம், அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடவள்ளி, என் தொகுதியான நெல்லிக்குப்பம். ரொம்ப நன்றி. இந்த பாடல் ஆசிரியர் புண்ணியமா யாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்னதான் இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் இருக்கும்ல. எனக்கு இருக்கும், எங்க அண்ணா திருமாவுக்கு இருக்கும், அண்ணா ஜாக்குவாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது. உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளைதான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும். தென் தமிழ்நாட்டு குறிப்பா மதுரை, திருநெல்வேலியை மையமா வச்சு படம் வரும் நிறைய. நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம், உணவு முறை, பண்பாடு, சண்டை, வீரம், திருநெல்வேலின்னா அருவா, மதுரைன்னா ஜெகர்தாண்டா, அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. வீரத்திலையும் மதுரைக்கு குறைஞ்சது இல்ல. தமிழர்கள் என்றாலே வீரம் தான், எந்த இது இல்லை. ஆனா எங்க இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, நானு அண்ணா திருமா, எங்க தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை, இந்த புலியூர்கள், என்ன அது படம் புலியூர், ஒரு அந்த அப்படியே இயக்குனர் என் ஊரை விட்டீங்க. தயாரிப்பாளரே என் ஊரு மதுரை, பத்திரக்கோட்டை தான், என் ஊரு புலியூர். அதனால புலிக்கு எனக்கு சொந்தம். வாய்ப்பு இருந்தா எங்கேயாச்சும் இடையில கொஞ்சம் புலியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை. ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான், உறவினர் பையன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை கேட்கும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா இதுல நிறைய படங்கள் பாக்குறோமே, தங்கர் பஜா அந்த முந்திரிக்கோட்டை பொறுக்கிறது, பலாபதம் போறது, அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டையில இருந்து ஒரு தயாரிப்பாளர். நம்முடைய இயக்குனருக்கு வந்து சொந்த ஊரு ராமநாதபுரம். அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள், அங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள், ஈழ உறவுகளை எப்படி பத்திரமா பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்க கரை சேர்க்கிறாங்க. அதற்கு அவங்க சந்திச்ச வழக்குகள், பொய் வழக்குகள், புனையப்பட்ட பல்வேறு கதைகள். ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் வந்து கண்டிப்பா ஈழம் சார்ந்த, அதுவும் குறிப்பா அகதிகள் என்று சொல்லக்கூடாது, எங்கள் தொப்புள் கூடிய உறவுகள். ஆனா இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்க வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள் தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும், கரும்புலிகளாகவும், கடற்புலிகளாகவும், வான்புலிகளாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு, வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை,
தரப்படை, கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் அது எம் தமிழக தேசிய தலைவர் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்ற மகத்தான தலைவர் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம். ஆக அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக, அந்த தாகத்திற்காக 50,000 போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் ஒரே வாரத்தில் 1,75,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம்தான் இதை குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்திய போது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்விலே பேசினேன். வந்த உடனே அண்ணன் திருமாவளவோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கருத்துதான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு 2 சென்ட் 1 சென்ட் 1/4 சென்ட் நிலம் வாங்கி தங்க பேர்ல பதிவு செய்ய முடியாது. உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. இங்க படித்து இங்க நம்மள இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால் எல்லா 7 மெடல் வாங்கியிருக்கிறது ஒரு ஈழத்து சகோதரி குழந்தை. ஆனா தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அனுமதி இல்லை. காரணம் அவர்கள் அகதி. நானும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் தான் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்திலே வலியுறுத்தி நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை. உயர்நிலை பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அதுல கூட எனக்கு திருப்தி இல்லை. நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆபீசஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு அவங்க கழிவறை வெளியில வச்சிருப்பாங்க. நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு பேய் பிசாசுக்கு பயப்படுற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன் எப்படிங்க 12 மணி 2 மணிக்கு வெளியில வந்து அவன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியும்? கட்டி கொடுத்துதான் கட்டி கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 10 அடி சதுரடி கொஞ்சம் பெரிதா கட்டி கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன். நான் எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கு வாழ்ற இந்த மக்கள் அவருடைய தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள். கனடாவில் ஒரு ஈழத் தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்று இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள். ஆனா இந்தியா எமது தாய்நாடு 12 காலத்திற்கு முன்பு கடல்களால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம். அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் காலையில 10 மணிக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு மாலை 6 மணிக்குள்ள சிறப்பு முகாம்களுக்கு திரும்பல அப்படின்னா கியூ பிராஞ்ச் அடுத்த நிமிஷம் போய் நிற்பாங்க. இதையெல்லாம் நான் கூட அந்த திருமாவட்ட வழியோட சொன்னேன். 11 முறை இந்த மக்கள் படுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்த குற்றம் பாஸ்போர்ட் இல்லாம வந்தது, படகுல வந்தது. இந்த கதையின் கரு அப்ப ஒத்து போகுது. அவர் இந்த கதை இயக்குனர் என்கிட்ட கதையும் சொல்லல, என்ன இது மாதிரி சார்ந்த ஒரு படம் அப்படின்னாரு. நேற்றுக்கு தான் ரொம்ப கோபமா உணர்ச்சி வயப்பட்டு அந்த மேடையில பேசின முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன். தனித்தமிழ் ஈழம் தான் ஒற்றை தீர்வு என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானமும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகள்கிட்ட, தமிழ்நாட்டில் இலங்கையில யாழ்மண்ணில் வாழ்கின்ற அந்த உறவுகள்கிட்டையும் நீங்க ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபையின் ஊடாக நடத்தி அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்குரிய நெருக்கடியை தர வேண்டும். அண்ணன் திருமா அதற்கு வழிகாட்ட வேண்டும், தலைமையேற்க வேண்டும். இதை கருத்தைத்தான் நேற்றைய கூட்டத்தில் நான் பேசினேன். அது இன்னைக்கு அப்படியே வந்து பொருந்தது. இந்த கதையும் அதான். அதற்கு பிறகு நான் சொன்னேன் 5 சொன்னேன். அது ஹைலைட்டா நான் சொன்னது இந்த தீர்மானம். திருச்சியில ஒரு சிறப்பு முகாம் இருக்கு. ஏற்கனவே பல முகாம்களை நான் அண்ணன் எல்லாம் நான் இருந்த பாமக எல்லா கட்சியும் சேர்ந்து போராடி பல சிறப்பு முகாம்களை மூடிட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு முகாம் அங்க இருக்கு. அதை மூடணும். அவங்க மூடிட்டு அவங்க விரும்புகிற நாடுகளுக்கு உலகம் முழுவதும் என் ஈழ உறவுகள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அரவணைத்து அன்பு பாராட்டு இருக்காங்க. லண்டன் ஏத்துக்கிறான், அமெரிக்கா ஏத்துக்கிறான், ஆஸ்திரேலியா ஏத்துக்கிறான், உலகத்துல எல்லா நாடுகளும் ஏத்துக்கிறான். அந்த நாட்டு குடிமகனா இருக்கிறான், வேலை கிடைக்கலன்னா சம்பளம் கொடுக்கறான், வீடு வாடகை இல்லாம கொடுக்கறான், எல்லா உதவிகளும் செய்யறான்.
ஆனா என் தொப்புள் கூடிய உறவு என்று நம்ம பேசுறோம். பக்கத்துல 10 மைல் தூரத்தில் இருக்கிற என் உறவுகள் இந்த மண்ணுல அவ்வளவு வலியோட வேதனையோடு இருக்கிறாங்க. இன்னமும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவு, கியூ பிரிவு கண்காணிப்பின் கீழ் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இன்னமும் என் ஈழத்து உறவுகளுக்காக நான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து 20 நிமிடம் போராடி பேசியிருக்கிறேன். ஒன்றிய அரசு மருத்துவம் படிப்பதற்கு என் ஈழத்து உறவுகளை அனுமதிக்கவில்லை, இன்னும் அனுமதிக்கல. இப்ப குறிஞ்சிப்பாடிதான் வருதுனால சொல்றேன். ஒரு பெண் புள்ள எம்டெக் படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு 2 சென்ட் இந்த விதிகளை தெரியாம ஒரு 2 சென்ட் நிலம் வாங்கறதுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இத பக்கத்துல இருந்த யாரோ ஒருத்தன் அரசுக்கு போட்டு கொடுத்து அந்த பெண்ணையும் அவங்க அப்பாவையும் 55 நாள் சிறை பிடிச்சிருக்கிறாங்க. சிறையில் இருக்காங்க, கடலூர் சிறையில். அவங்க செய்த குற்றம் என்ன? அவர்கள் உழைத்து சம்பாதித்து ஒரு 2 சென்ட் சொந்தமா வாங்கி ஒரு வீடு கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டது குற்றமா? நான் கேட்கிறேன். நீங்க உலகத்தின் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் இந்த மாடா மாளிகை, கோடாகோபுரம் கட்டி வாழுகிறார்கள். என்னுடைய சொந்த பகுதியான நீலகிரி மாற்றான்கைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய வணிகம், எங்களுடைய உற்பத்தி, எங்களுடைய தொழில், எங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆக எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் வீடு இல்லையா, வாசல் இல்லையா, நிலம் இல்லையா, காணி இல்லையா, உறவுகள் இல்லையா, எப்படி வாழ்ந்த எம் இனம்? அந்த இனம் இங்கு வந்து இவ்வளவு ஒரு துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்கின்ற இந்த வழிகளை எல்லாம் எடுத்து பல திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முயற்சித்த போது ஒன்றிய அரசு சென்சார் நிறுவனம் தடை செய்தது, தடுத்து வைத்தது. கண்டிப்பாக இதற்கு சென்சார் வாங்கியாச்சு. வந்தவொடனே பக்கத்துல இருந்த தயாரிப்பாளர் கேட்டார், வாங்கியாச்சு அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னாரு. ஏன்னா நான் அண்ணன் திரும்ப ஏற்கனவே இதே இடத்துல ஒரு படத்துக்கு வந்தேன். அந்த இயக்குனர் பட்ட வலிகள் வேதனைகளுக்காக, ஆமா தோழர் சேக்குவரா, அதற்காக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துறோம் நாங்க 2 பேரும் அப்படின்னு அண்ணன்கிட்ட அனுமதி வாங்கி நான் அறிவிச்சேன். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படி நம்முடைய வலிகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய பண்பாட்டை, கலை, கலாச்சாரத்தை அதையெல்லாம் சொல்லும் போது இங்க ஒன்றிய அரசு அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆக அந்த மக்கள் படுகிற அந்த துன்பம், அதைத்தான் நேற்றுக்கு நான் 5 சொன்ன முதலமைச்சருக்கு, நீங்க எனக்கு என்ன கூட நிறைய பேர் நண்பர்களே, ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் அங்க நிக்கிறாரு, திரும்ப 2 எம்பிக்கு போய் நிக்கிறாரு, 4 எம்எல்ஏக்கு போய் நிக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த 2 எம்பியும் இந்த ஒத்த எம்எல்ஏவும் இந்த மண்ணுக்கும், இந்த மொழிக்கும், இந்த மக்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன சாதிக்குது என்பதை அப்படி எழுதுறவங்க, அப்படி பேசுறவங்க விவாதம் வச்சீங்கன்னா, ஏதோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலித்து மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 90 கோடி, இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகையில 80% மேல் இருக்கிற ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு ஓபிசி சாராத ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன். அதுபோன்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், எனக்கு சீட்டு கீட்டு நோட்டு எதை பத்தியும் கவலை இல்லை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு, இந்த சிறப்பு முகாமை மூடுங்கன்னு சொல்லிட்டு, ஈழ உறவுகளில் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஏன் எங்களை நீங்க வந்து ரெட்ட குடிமை வாங்குறீங்க, எங்களை அங்க நாட்டுக்கு தள்ள பாக்குறீங்களா, வேற அனுப்ப பாக்குறீங்க? விரும்புகின்ற எம் ஈழ உறவுகள், என் தாய்மண், எமது புலிகள் உறவாடிய மீன்பிடித்த எங்கள் யாழ், அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, வன்னிமண்ணை போய் மிதிக்க வேண்டும் என்று விரும்புகிற என் ஈழத்து உறவுகள், விரும்புகிறவர்களுக்கு இரட்டை குடியுரிமை, இரட்டை அந்த அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்கலாம். அது கூட எங்களை சில பேர் விரும்புறாங்க. கட்டாயப்படுத்தி அவங்களை போங்கன்னு சொல்லல. இந்தியா என்பது இது எங்கள் நாடுதான், உங்கள் நாடு. விடுதலை புலிகள் இந்திய ராணுவம் சென்று அங்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை குறித்து காசி ஆனந்தன் ஐயா அவர்களும் புதுவை ரத்னதுரை அவர்களும் எழுதிய அந்த வரிகள் எல்லாம் இந்த நாங்கள் போய் வருகிறோம் என்று அந்த பாடல் வரிகள் வரும். நன்றி சொல்கிறோம் என்கிற வரிகள் வரும். களத்தில் கேட்கும் கானங்கள், யாகராகங்கள், அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கின்ற போது அவ்வளவு கண்ணீர். நம்மளால நம்ம இந்திய ராணுவம் சென்று செய்த அநியாய, அக்கிரம, அட்டூழியங்களை குறித்து. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் குறித்து எந்த திரைப்பட இயக்குநர்கள் அப்படிலாம் எடுத்து நாம் வாழ்கிற இந்த இந்தியாவை, நம்முடைய ராணுவத்தை, நம்முடைய அரசை யாரும் அப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதில்லை. வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, கணவன் முன் மனைவியை கற்பழித்தான், தகப்பன் தாய் முன் மகளை கற்பழித்தான், எங்கள் பெண் பிள்ளைகளின் மார்புகளை அறுத்து தமிழ்ச்சிகள் கறி வீதிகளில் விற்கப்படும் என்று கம்பிகளில் கோத்தான், என் தாய்மார்களின் கற்பில் இருந்த அந்த பிசுவை காவல்துறையின் துப்பாக்கி முனையில் இருக்கிற கத்தியை கொண்டு கீறி சூஷாக்ஸ் கால்களால் விதித்தான், தார்களிலே மூழ்கி எடுத்தான், சர்ச்சுகள் மீதும் நல்லூர் கோயில்கள் மீதும் எம் இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் தொழில் செய்த இல்லங்கள் மீதும் உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொலை செய்தான். இந்த வழிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இவ்வளவு வழி நிறைந்தது நம்முடைய வாழ்வு. இன்றைய
ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில், ஒரு குளோபல் உலகத்தில் நாம் வேறு விதமான பண்பாட்டு கலாச்சார நாகரிகத்தில் உள்ளடங்கி நம்முடைய வேரை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்துக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது ஈழத்து உறவுகள் அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்லூரிகளில் பட்டங்களை படித்தாலும், எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் இருந்தாலும் தாய் மண்ணான எம் ஈழ மண்ணை மறக்காமல் வாழ்கிறார்கள். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஈழ உறவுகளும் அகதிகளாக போனாலும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்களை, ஆதி தமிழரின் பறையிசையை தமிழ்நாட்டு தமிழச்சி தங்கைகள் தம்பிகளை விட என் ஈழத்து தம்பிகள் கற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் பறை இருக்கிறது. தமிழ மண்ணில் தமிழ தேசிய தலைவனுக்கு கைகளில் எங்கள் கடலூர் மண்ணை சேர்ந்த, கீரனூரை சேர்ந்த என் அண்ணன் திருமாவுக்காக பல பாடல்களை எழுதிய என் அண்ணன் அறிவுமதி அவர்கள் இங்கிருந்து நூற்றுக்கணக்கான பறைகளை அனுப்பி வைத்தார். பறை தமிழர்களின் ஆதி இசை. அதிலிருந்து அல்லது கர்நாடக இசையில் இருந்து பரதநாட்டியம், பரதமொழியுடன் கற்றுக்கொண்ட இதிலிருந்து என் தமிழச்சிகள், ஈழத்தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த கலைகளை கையளிக்கிறார்கள். தூய தமிழ்களை, தமிழ் பள்ளிகளை உருவாக்கி கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் இந்த அகதிகளை தமிழ்நாடு அரசு ஏறெடுத்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பார்த்து சில நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான் என்றும், அதற்கு ஒற்றை தீர்வு பொது வாக்கெடுப்பினூடாக தமிழீழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், அதுபோன்று சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும். அது கூட இந்த இரட்டை குடியுரிமை ஒன்றிய அரசு மோடி எதை ஒரு திட்டம் பேசிட்டு இருக்கிறதா கூட நாங்க கேள்விப்பட்டோம். தனி அமைச்சர்களும் உருவாக்கும், நாங்க பாத்துப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஒருவேளை நம்முடைய 2 பாண்டியன், தயாரிப்பாளர் பேரும் பாண்டியன், இயக்குனர் பேரு பாண்டியன், 2 பாண்டிய மன்னர்களுடைய இந்த உருவாக்கத்தில் இருக்கிற இந்த பட வெளிவந்த பிறகாவது இந்திய நாட்டை ஆடுற அந்த மோடிஜி அவர்களே, இந்த இரட்டை குடியுரிமை கொஞ்சம் கொடுங்க. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நீர்த்து போக செஞ்சு, அதுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு அந்த ஒரு பாட்டிலேயே இந்த படத்தை பிடித்திருக்கிறது. ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கிறது, அதை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். இது போன்ற வலி சுமந்த கதைகளை குறித்து நாம் எடுக்கின்ற போது அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்தது. ஏன்னா அந்த மக்கள் படுகின்ற அந்த துன்பம். ஆனா உங்களுக்கு சினிமா படம் ஓடணும், முதல் போட்டுறீங்க. ஏற்கனவே பாவம் 2-3 படம் எடுத்து இயக்குனர், தயாரிப்பாளர் நட்டத்தை சந்தித்து நம்ம பேசிட்டு போயிடலாம். அப்படி வைக்காதீங்க, இப்படி வைக்காதீங்க, அந்த ஆட்டம் தெரியுது, இந்த ஆட்டம் தெரியுது, இது குத்தாட்டம், பாட்டு ரெட்டாசனம், அதெல்லாம் வருதுன்னு. ஆனா திரை ரீதியாக, வணிக ரீதியாக சில தயாரிப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், இயக்குநர்கள் அது தேவை என்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த பாட்டை வைத்திருக்கலாம், அது தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதனால ஏன்னா நீங்க எடுக்கிறது ஒரு நம்முடைய தொப்புள்குடிவர்களுடைய வழிகளை, வேதனைகள், அதுவும் அந்த கடல் காட்சி, கேமராமேன் உள்ளிட்ட பாடலாசிரியர் உள்ளிட்ட எல்லாரையும் நான் பாராட்டணும். அந்த நடிகை அவங்க அப்படியே அந்த தங்கை அப்படியே அந்த அப்பாவை நினைச்சு பாடின உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அப்படியே முழுசா படம் பார்த்தா உண்மையிலேயே சிறப்பா இருக்கும், சிறப்பா இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, சிறப்பானது தமிழர்கள் கொண்டாடுவதில்லை. இந்த படத்தை நாம் கொண்டாடுவோம். இது போன்று ஈழம் சார்ந்து, ஈழ தமிழர்கள் சார்ந்து அவர்கள் துன்பங்கள் குறித்து எனக்கு ஈழம் இந்த இதெல்லாம் குறித்து பேசினா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் விட்டீங்கன்னா பேசிட்டே இருப்பேன். ஆனா இப்ப எனக்கு கலெக்டர், எஸ்பி, உயர் அதிகாரி, கமிஷனர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு நான் நாளை அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க, போய் ஆய்வு உட்படுத்தணும். அதுக்கான ஒரு கூட்டம், அசம்பிளி செக்ரட்டரிஸ் எல்லாரும் போன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்காக நான் பிரத்யேகமா கிளம்பி வந்தேன். இரவோட ஓடனாங்க கூட்டத்தை, நாளைக்கு காலைல மாற்றி வச்சுட்டு போலான்னு தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இப்படி நானே ஒரு உணர்ச்சி வயப்பட்டோம். அண்ணன் திரும்ப சொல்றாரு, நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடாது, கொஞ்சம் கோவப்படக்கூடாது, கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது அப்படிம்பாரு. ஏன்னா எனக்கு இந்த பொய் பேசுறது, விட்டு கட்டி பேசுறது, அப்படி இப்படி ஏகவசந்த ஏற்றி இறக்கி பேசுறது, பாட்டு பாடுறதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அது பல பேரை காயப்படுத்தலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா அது உண்மை என்று எனக்கு தெரிந்தால் நான் ஓங்கி உரத்த பேசுவேன். அப்படிதான் பேசியிருக்கிறேன். அப்படியேப்பட்ட என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, வந்த பிறகுதான் தெரியுது பட தயாரிப்பாளர் என் ஊருக்காரர், படிச்சவங்க நடிச்சவங்க பூரா சித்தம்மாவும் பெரியம்மாவனா இருக்கிறான், பாட்டு பூரா வருது, பாடல் பூரா வருது, பாரதீஸ்வரர் கோயிலை பத்தி வருது, எல்லாத்தையும் வருது. தங்கர் பிச்சானுக்கு அடுத்தது ராமநாதபுரம் சீமையில் பிறந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் என் மண்ணின் வாசனைகளை, என் மாவட்டத்தின் ஊர்கள் பெயர்கள் எல்லாம் பாடல்கள் ஆக்கி பார்க்கும்போதே கேட்கும் போதே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகிற நம்முடைய விடுதலை படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன், நம்முடைய வேணுகோபால், புகழேந்தி மாறன், எங்க தலி சக்திவேல், உங்க ஊர்ல வந்திருக்காரு அவர்லாம். அதனால கடலூர்ல நிறைய முகங்கள் இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஊர்ல இருந்து வருகிறது இந்த நம்முடைய கடலூர் என்கிற நம்முடைய செம்மண் பூமியை, கடல் ஒட்டி வாழக்கூடிய நம் மீனவ மக்கள், ஈழத்தமிழர்கள். ஏன்னா நம்ம ஊர்ல தான் குளஞ்சாடுல முகாம் இருக்கு,
அம்பலாமட்டில் முகாம் இருக்கு, விருத்தாச்சலத்தில் முகாம் இருக்கு, குறிஞ்சிப்பாலில் முகாம் இருக்கு, ராமநாதபுரத்தை தாண்டி அதிகம் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தொப்புள்குடி உறவுகள் வாழ்கிற முகாம் எங்கள் பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இயற்கை பேரிடர் பிரச்சனை நல்லது கெட்டது அப்படின்னா முதல் உதவியாக நான் போய் நின்று அவர்களோடு தான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்களும் என் மீது மாறாத ஒரு பற்றை தெரிவிக்கக்கூடியவர்கள். அந்த மக்களுடைய மறுவாழ்வுக்காக, அவருடைய சம உரிமைக்காக, சம வாழ்வுக்காக, ஒரு சுதந்திரத்திற்காக இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படத்துக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டா அண்ணன் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று மிகச்சிறப்பான பத்திரிகையாளர்கள் இந்த கவரேஜுக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலே நன்றிங்க. இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை கைகூப்ப நான் ஏன்னா இன்னைக்கு அதுக்கும் கொஞ்சம் சிவப்பு தோல் வேணும். எல்லாம் படத்தில் நடிச்சவங்க பார்த்தா எல்லாம் கருப்பு தோல். கதாநாயகன்ல இருந்து துணை நடிகர்கள் இருந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்து எல்லாம். ஆனா கருப்பு தோல், ஈழம், மீனவர் பிரச்சனை, இந்த மாதிரி அகதிகள் பிரச்சனை, இதையெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஊடகங்கள் தான் 1-2 எழுதுது. பெரிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த பெரிய பத்திரிகைகள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா பல பத்திரிகை நண்பர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. இவ்வளவு தொலைக்காட்சி, இவ்வளவு யூடியூப் சேனல்லாம் வந்துருக்கிறீங்க. இந்த வழி நிறைந்த எம் ஈழ உறவுகளின் இந்த சோக கதையை, சொந்த கதையை உலக தமிழ் சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஆளுகின்ற அரசின் கவனத்தின், அவருடைய ஒன்றிய அரசனுடைய காதுகளுக்கு எடுத்து சென்று அவர்கள் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு உங்கள் ஊடகம் உரிய வெளிச்சத்தை இந்த திரைப்படத்தின் மீது பாய்ச்ச வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து மிகச்சிறப்பாக இந்த படத்தை தயாரித்து இயக்கி இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு, எல்லா ஆர்டிஸ்டுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய சார்பா எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். எங்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களும், அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களும், அது என்னுடைய கடலூர் மாவட்டத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதினாரு அண்ணன் கலை பாரதி அண்ணன். நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தவங்க மண்ணோட உரிமை வெறிதானம் எல்லாமே இருக்கும்ல, அதே மாதிரிதான் சினிமானாக்கா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை, ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க. நான் 30 வருஷமா சினிமாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் என் மண்ணோட பெருமை சேர்க்கணும். அது எங்க பாலீஸ்வரர், எங்க ஜெகநாத சாமி, இவங்கெல்லாம் காட்டணும். என் கடலூர் சேர்ந்த மக்கள் எல்லாரையும் அந்த படத்தை நடிக்க வைக்கணும்ன்றது ஒரு வெறி. அந்த வெறி தான் இன்னைக்கு இந்த படத்தோட முதல் ஒரு வெற்றியே. அண்ணன் வேலாஜி அண்ணன் வந்தாங்க, கலையண்ணன் வந்தாங்க. இந்த மாதிரி தம்பி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறேன், இலங்கை தமிழின மக்களுக்காக ஒரு படம் ஒன்று வச்சிருக்கிறேன், நம்ம பண்ணணும், கிட்ட வந்து நீங்க கோஆபரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணன் கூட நான் சேர்ந்து செயல்பட்டேன். கடலூர் மாவட்டத்தை பத்தி பாட்டும் வந்தது, என்னோட மக்களும் அதுல நடிச்சாங்க. அதோட என் குடும்பம், நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னாக்கா நான் சாதாரண ஃபேமிலியில பிறந்தவங்க தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில பிறந்தவங்க. நான் இந்த மேடையில் நிக்கிறது காரணம் எங்க அம்மா, என் அக்கா, தங்கச்சி, எங்க அண்ணன், எங்க குடும்பம் தான். இந்த இடத்துல இவங்க பெரியவங்க முன்னாடி என்னை நிக்க வச்சு இந்த நிக்க வைக்கிற காரணம் எங்க குடும்பம் தான். இது என்னுடைய 2வது படம். முதல் படத்துக்கு அண்ணன் ஜாகவர்தன் அண்ணன் வந்தாங்க. இது என்னுடைய வெற்றி இல்ல, இது அண்ணன் மாதிரி, வேல்முருகன் அண்ணன் மாதிரியும், ஜாகவர்தன் அண்ணன் மாதிரியும் எல்லாமே எங்க மாவட்டம் சொல்றாங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு மாவட்டம் ஒரு வீரம் வந்து சொன்னாங்கல்ல, கடலூர் மாவட்டத்துல அவ்வளவு பேர் பாதிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைம்லும் உயிருக்கு போராடிதான் நாங்க அந்த கடலூர் மாவட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னோட ஆசை இந்த கடலூர் மாவட்டத்துல எல்லா இந்த வள்ளலாறு, பாலீஸ்வரர் எல்லா இடத்திலும் அந்த பேர் வந்தது. அதே போல இந்த படம் வெற்றி அடைஞ்சு எங்க கடலூர் மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு முதல் காரணம் அண்ணன் வேலாஜாமனும் எங்க கலையண்ணனும், இவங்க தான் முதல் காரணம். ரொம்ப சந்தோஷம். இந்த பிரஸ்காரங்க, மீடியா எல்லா நண்பர்களும் சொல்றேன், இந்த கடலூர் பாட்டை எல்லா இடத்துக்கும் சேர்க்கணும். இதுக்கு இந்த உறுதுணையா இருந்த எனது நண்பர் பாண்டியன் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து நான் விடைபெறேன். ரொம்ப நன்றி. இந்த இரவு பறவை இசை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் தொழில் திருமாவளவன் அவர்களே மற்றும் என்னுடைய மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதிகமாக பேச முடியாதுங்க. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் இரவு பறவை டைரக்டர்ஸ் வேதாஜி பாண்டியன். இந்த படத்தை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முதல்ல என்னுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்னுடைய சூப்பரண்டென்ட் மிஸ்டர் மனோகர் சார் தான் நான் காரணம். மெயின் அவர் இல்லை, நான் இருக்க முடியாது. என்னுடைய நண்பன் தாதா.
சார் ஆக்சுவலி அவர் வந்து டாக்டர் நம்ம வேதாஜி பாண்டியன் டைரக்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஒரு தான் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க. வீட்டிலேருந்து சரி சொல்லிட்டு போகணும். சார் பார்த்த உடனே என்னை பார்த்தாருங்க. என்னை பார்த்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஐபிஎஸ் ரோல் நீங்கள் பண்ணுங்கள், டிஎஸ்பி ரோல் பண்ணுங்க. சார் நான் ஆக்சுவலி வந்து டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் 2001 பேட்ச். நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தேன். சாருக்கு தெரியும், நீங்கள் அவுட் ஆஃப் 195 கண்ட்ரிஸ் இருக்காங்க ப்ரெசென்ட்ல. நான் யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என் ஒய்ஃப் கிட்ட தெரியும். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருங்க. நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன் 10th கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் ஸ்கூல் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் எம்எஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், எம்எஸ் அக்ரி, பிஹெச்டி. அதோ 2001 பேட்ச் முடிச்சுட்டேன். 2005 என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்க. 27 வயசில் டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு 26 வயசில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் அசோசியேட் ஹார்டிகல்ச்சர் நான் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து 2015 வரையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன் சார். நான் நினச்சேன் படிச்சுட்டு யூஜி பிஜி டாக்டரேட்டுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்து பண்ணிக்கிறது நார்மல். நம்ம ஊருக்கு பத்திரக்கோட்டையை கொண்டு வரணும், நேஷனல் லெவலில் வேர்ல்டு வைடு கூகுள் ஏற்றணும்னு நினச்சேன். இட் இஸ் ஏ குளோனல் மல்டிபிகேஷன் ஃப்ரம் பத்திரக்கோட்டை லோக்கல். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, TNAU PLR2 ஜாக் அவர்தான் தான் நான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் அதை ரிலீஸ் பண்ணார். செப்பரேட் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. இது ஏன்னா சாதாரணமாக ஒரு டாக்டரேட் முடிச்சுட்டு சயின்டிஸ்ட் வந்து படிச்சுட்டா சயின்டிஸ்ட் கிடையாது. உணவு உற்பத்தி பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கணும். 30 டிஸ்ட்ரிக்ட் MLTRT கொடுத்து டெஸ்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அஃபிஷியல் AO ADH JD அவங்களும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எது பெஸ்ட் ஒன்று கொடுத்து, அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் டேரக்டர்ஸ் அவங்களும் அப்ரூவல் கொடுத்து ஸ்டேட் வெரைட்டிஸ் கமிட்டி போகும். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தென் CM தான் ரிலீஸ் பண்ணணும் எந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிள். இப்படி வந்து பார்த்தோன்னா டாக்டர் கலைஞர் மூலமாக 4 F1 ஹைப்ரிட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். எவ்வளோ பெரிய ஜாம்பவான இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா மூலமாக அம்மா மூலமாக கோயம்புத்தூர் பெண்டி ஹைப்ரிட் 3 TNAU, தென் TNAU அமராந்தஸ் சிறுகரை ரிலீஸ் பண்ணாங்க. முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் இப்போ நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சயின்ஸ், அதாவது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு சேஞ்ச் த வேர்ல்ட். அதாவது தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு இனியாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சார் வாங்க கூப்பிட்டு போனார். சார் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார், உயிர் என்னோட நண்பர் ராதாவை நான் மறக்க மாட்டேன். எங்க இருக்காரு தெரியல. அவங்க வந்து என்னோட பிரதர் மாதிரி அவங்க என்ன கைட் பண்ணுவாங்க. சார் கூப்பிட்டு சொன்னாருங்க. முடிச்சிட்டேன். இவர் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இந்த அப்பா சாங் போகும்போது என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காங்க சார். அதுவே சக்சஸ் படத்துக்கு நான் பார்த்தேன். நானும் அப்படி கலந்து கலந்துருந்தேன். இந்த மாதிரி அதாவது என்னுடைய சித்தப்பா டைரக்டர் தங்கப்பிரச்சனை அவர் ஆக்சுவலி நான் தொடர்பு கொள்ள முடியல. நைட்டும் பேசின வாய்ஸ் நோட் கொடுத்தா அவருக்கு பிஸியாக இருக்கான்னு தெரியல. அழகி, சொல்ல விழுந்த கதைகள், பள்ளிக்கூடம், 9 நோட்டு, இதெல்லாம் என்ன படம். அந்த மாதிரி படங்கள்லாம் நான் அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சார். சொன்ன மாதிரி அடுத்த படி இது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க சார். பாடல்கள் எல்லாம் வந்திருக்குங்க சார். எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வந்து இதை போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி இரவு பறவை என்னும் திரைப்படத்தை இயக்கியுள்ள திருமிகு வேதாஜி பாண்டியன் அவர்களே, படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் பாண்டியன் அவர்களே, இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆல்வின் கலைபாரதி அவர்களே, படத்தின் ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா அவர்களே, கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்களே, கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் ஊமை விழிகள் புகழ்
திருமிகு அரவிந்த் ராஜ் அவர்களே, நமது பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமிகு ஆர்.கே. அன்புச்செல்வன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்களே, கடலூர் பி. ராஜா அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் திரு அனீஷ் பிரபு அவர்களே, திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் செல்வகுமாரன் அவர்களே, கடலூர் மாநகர மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களே, கடலூர் திருமதி மதுரம் அம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரைக்கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்குவார் தங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த வகையில தயாரிப்பாளர், இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு CAA என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம். அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது. அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய, தஞ்சம் போகக்கூடிய, அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது. இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு. நான் அவரிடத்திலே சொன்னேன், பேசிக் கொண்டிருந்த போது. ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது 1983 தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து, இங்கேயே பிள்ளைகளை பெற்று, அவர்களும் திருமணம் செய்து, அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு 3 தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில், இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது, பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள். நீங்கள் எப்படி சொல்லலாம்? நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா? நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு இங்க இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். 1-2 பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இலங்கையிலே 2 வகையான தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள். இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார். நுவரெலியா என்பது அப்கண்ட்ரி, மலையகத்தில், கொழும்புக்கு பக்கத்திலே இருக்கிற மலையகம். கண்டி, நுவரெலியா என்ற அந்த பகுதி தேயிலை தோட்ட பகுதி.
இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு, சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள். 10 லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு போனார்கள். அவர்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே, லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம், அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர். இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு போனார்கள். அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி 50% பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு பெயர்தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள், ஆங்கிலத்திலே ரீபாட்ரியாட்ஸ், தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இந்திய குடியுரிமை உள்ளவர்கள், வேலைக்காக அங்கே போனவர்கள். பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்களெல்லாம் வேண்டாம், இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப 5 லட்சம் பேரை அனுப்பிவிடுகிறார்கள். எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது. அப்கண்டிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்ட காலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள். இது பூர்வீக குடி தமிழர்கள் அல்ல. வடக்கு கிழக்கு மாகாணங்களில், யாழ்ப்பாணம் சொல்றோம் இல்லையா, வன்னி சொல்றோம், அது வடக்கு மாகாணம். மட்டக்களப்பு, அம்பாறை அது கிழக்கு மாகாணம். இது ரெண்டும் சேர்ந்துதான் ஈழம், தாயகம், தமிழ் ஈழம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள். அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள். சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த, பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள். இதை அல்லாம இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்க போய் பிசினஸ் பண்றாங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, பலசரக்கு வியாபாரம் பண்றாங்க, பல வகையான வியாபாரங்களை பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க, அங்க வீடு இருக்கு அவங்களுக்கு, அங்கேயே பிசினஸ் இருக்கு. யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். நம் நாடு பூகம்பத்தால் 2ஆ பிளந்த போது லெமுரியா கண்டு அழிஞ்சு போச்சு சொன்னாங்க இல்லையா, அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவா இருக்கு. அப்பெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பா இருந்தது. ஆஸ்திரேலியாவும் இதுல சேர்ந்த நிலப்பரப்பா இருந்தது. மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல லெமுரியா உள்ள போயிருச்சு, பகுருளி ஆறு உள்ள போயிருச்சு, எஞ்சிய பகுதி தீவா இருக்கு. அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு, ஆனா அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பா இருந்தது. அப்ப நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. இப்ப திடீர்னு இப்ப தமிழ்நாடு 2ஆ பிளந்துருதுன்னு வச்சுங்க, சென்னைக்குள்ள வெள்ளம் புகுந்துருது, 2ஆ பிளந்துருது. பிளந்த பகுதி ஒரு பகுதி உள்ள போயிடும், ஒரு பகுதி தீவா மாறிடும், இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும், தெற்கான தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும். நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடல்ல போய் கலந்துருதுன்னு வச்சுங்க, தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு தீவா மாறிடும். அந்த மாதிரிதான் இலங்கை தீவு, அப்படி உருவானதுதான் இலங்கை தீவு. ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல. ஆனால் அக்கன்றிலே வாழக்கூடியவர்கள், இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள், அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில். இப்ப நாம கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல. வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாக விட்டார்கள். ரீபாட்ரியாட்ஸ் என்கிற பெயர்ல நீலகிரியில இருக்கிறவங்களாம் அவங்கதான், கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்கதான். அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. ஆனா வேற பிரச்சனைகள் இருக்கு, சட்டப்பூர்வமா இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. கண்டி, நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள், இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள். இப்ப அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ். 1983 கலவரம் ஏற்பட்ட போது, ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது, அங்கிருந்து படகுகளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் 83 இருந்து தொடர்ச்சியா கலவரம் நடக்கிற போதெல்லாம், வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். இப்ப இங்க இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிட்டாங்க. இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம், ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க.
இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க. முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த விருப்பத்தோடு சொன்னார். போராடி எப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி. நான் ஒரு முறை காட்டுமன்னார்குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ஹால், அதுக்குள்ள புடவையால தான் தனித்தனி வீடு மாதிரி மறிச்சு புடவை தான் பால் மாதிரி சாரீஸாலே அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளதான் ஒரு குடும்பம். அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு குடும்பம். அவங்களுக்கு தனி வீடே இல்லை. மொத்தத்தில் ஒரு டார்மிட்டரி மாதிரி ஒரே ஹால். இந்த ஹாலுக்குள்ள பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல, அவங்களே துணியால தடுத்து குடியிருந்தாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவானன்பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு. காட்டு சாகி புலியூர் பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்கு. அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரெலாம் போய் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 5-6 முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர் கொடுத்தோம். அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை, உதவித்தொகை பத்தாது, அதை உயர்த்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அப்ப 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது 600 ரூபாய் உயர்த்தினார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு, உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. இந்த முகாம்களை இல்லாம வெளியே அரசு அனுமதியோட தங்கி இருக்கிறாங்க பல பேர். மொத்தத்துல தமிழ்நாட்டுக்குள்ள 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே இங்க நம்மால நல்ல வீடு கட்டி தர முடியல. ஆஸ்திரேலியாவில் தரக்கூடிய மரியாதை இந்தியாவில் கிடையாது. கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள், வசதிகள், அவங்களுக்கு வேலை கிடைக்கிறவர்கள் எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் சாப்பாட்டு செலவுல இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்துல அந்த மாதிரி. இங்க புலிகளோட தொடர்புல இருந்தா தூக்கி அடிச்சிடறான், அங்க புலிகளோட தொடர்புல இருந்தா குடியுரிமையை தரான். ஐரோப்பிய நாடுகள் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிபிகேட், நல்லா நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில வர்றவங்களுக்கு பிரான்ஸ்லயே ஐரோப்பியில ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா இவர் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், ஆயுத குழுக்களோட தொடர்பில் இருந்தவர். அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள். எனவே இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும். அதை இங்கிலாந்துல ஏற்றுக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள், கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் புலிகளோட தொடர்புல இருந்தா அடுத்த செகண்டே தூக்கி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க. எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க, சாதாரண குற்றம் தான். அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம். குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்ப கூட அவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்சி கூட்டத்தில் பேசினேன், தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு. தமிழிடம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அவங்களால சட்டம் மசோதா பில்லு கொண்டு வர முடியாது. அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதுதான் நம்ம கடுமையா எதிர்த்தோம், மிக கடுமையா எதிர்த்தோம். பாருங்க, மத அடிப்படையில் தான் பாக்குறான். முஸ்லிம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான். புத்திஸ்ட் வந்தா கொடுப்பேன் குடியுரிமை. கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நான் கொடுப்போம். பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தா கொடுப்போம். சீக்கியர்கள் வந்தா கொடுப்போம். இந்துக்கள் வந்தா கொடுப்போம். ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வரவனா இந்துவா பாக்குறதுல தமிழனா பாக்குறான். தமிழனுக்கு குடியுரிமை இல்லை. அந்த சிஏஏ சட்டத்தில் 2 பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று தமிழர்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை! இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது. ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது, தீவிரமா வரப்போகுது.
இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாம பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு. உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில உறுப்பு நாடுகளா இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியா இருக்கு ஜெனீவாவில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியா ஒரு அலுவலகம் இருக்கு. உலக நாடுகள் ஐநா அலுவலகம். பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறது ஒரு அலுவலகம் இருக்கு. நியூயார்க்ல இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். அதுதான் அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்கார்ந்து பேசுற இடம். இப்போ ஜெனீவாவில் இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம். நாம அனுமதி வாங்கி நமக்கு போனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன். அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க. ரெஃப்யூஜின்னா அகதிகள், ரீபாட்ரியேட்ஸ்னா தாயகம் திரும்பியவர்கள். இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகள்ல யாரு தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். எந்த நாடும் மறுக்கக்கூடாது. போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க, இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க, வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள். இப்படி ஏதாவது காரணங்களால டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து. அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகிற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வரவேற்கணும். வரவேற்று அவங்களை மனிதர்களா நடத்தணும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் யூஎன் சார்ட்டர். அது உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர். சார்ட்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி, ஒப்பந்த பட்டயம். அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா. மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அண்டை மாநிலங்கள்ல இருந்து நிறைய உள்ள நுழையிறாங்க. அவங்களெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு எங்களால இடம் கொடுக்க முடியாது, உரிமைகள் தர முடியாது. அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்துல இருந்து இருக்கு, இன்னமே இருக்கு. நம்முடைய கோரிக்கைகள்ல யூஎன் சார்ட்டர்ல இந்தியன் கவர்மெண்ட் கையெழுத்து போடணும் அப்படின்னு நாம சொல்றோம். தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம வலியுறுத்துறோம். ரெஃப்யூஜிஸ் நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துறாங்க. வெளிமுறையில் அவர் சொன்னார் பாருங்க, 6 மணிக்கு மேல ஆள் காணும்னா கியூ பிரான்ச் அங்க போய் நிற்பான். ஒவ்வொரு முகாம்லையும் இப்பதான் கொஞ்சம் லேசா ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. வெளியே வந்தா கியூ பிரான்ச் சொல்லிட்டு தான் வெளியே வரணும் முகாம்ல இருந்து. இந்த ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து வந்துருக்கோம், பொருள்லாம் கொடுத்து வந்துருக்கோம். அவங்க சொல்லும் போது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வடிக்கும். பல இடங்கள்ல முகாம்களை போய் பார்த்துருக்கேன். அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு மோசமா இருக்கும். நம்ம நாட்டுக்குள்ள நம்ம தொப்புள் குடிங்கிறோம், நம்ம சொந்தங்கிறோம், நம்மளுடைய ரத்த பந்தங்கிறோம், குருதி உறவுங்கிறோம். ஆனா அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேர் அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது, நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை. ரெஃப்யூஜிஸ்க்கு நல்ல முறையாக ட்ரீட் பண்றது. அப்படி ஒரு கொள்கையை இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்பதான் இந்த சிஏஏ சட்டத்துல நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தாக்க முஸ்லீமா இருந்தா கிடையாது, இந்துவா இருந்தா உண்டு, கிறிஸ்டியனா உண்டு. சீனால இருந்து வந்தாலும் அதேதான் கிரைட்டீரியா. இலங்கையிலிருந்து வந்தா யாருக்கும் இல்லை. இலங்கையில 2 பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க, சிங்களவர்கள் இங்க வர போறது இல்லை. 2 தமிழர்கள் யாரு? இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க. இந்துவா இருந்தாலும் நீ தமிழனா இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை. இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதைத்தான் நாம எதிர்க்கணும். உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது. வெறும் திராவிட அரசியல் எதிர்ப்பது கிடையாது. அது உள்ளபடியே பெரிய டைவர்ஷன். அது தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம் தான். இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரயமாக்குறோம்னு அர்த்தம், திசை திருப்புறோம்னு அர்த்தம். தமிழ் தேசியங்கிறது 2 கண்டென்ட் இருக்கும். ஒண்ணு, எங்களுக்கு தனி தேசம் வேண்டும், எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டுங்கிற கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை இருந்தாதான்
தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுவது. அப்படி பேச முடியாது. சரி. ரெண்டாவது, உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும். உண்மையான எதிரி எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை பத்தி எதுவுமே பேசாம, அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம, சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்துல திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையா தான் அமையும். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான். ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்ப அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில சில வசதிகளை செய்து கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒண்ணுதான், தமிழ் ஈழம். அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும், அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னன்னா அங்க இங்க வந்துட்டாங்க, இனிமே இவங்களால அங்க போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்க இல்ல. தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும். தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்க போகலாம். ஆகவே அங்க இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்க வந்துட்டாலும் கூட, தஞ்சம் புகுந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்ப இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம்னு சொல்லும் போது 2 குடியுரிமை ஆயிருது. இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு அங்கேயும் குடிமக்களா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கே சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்க அகதி முகாமில் இருந்தாலும். ஆனா இங்கேயே பிறந்து உங்க பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, உங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நாங்க குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழம் மறந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம். இங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம், எடுத்துட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம். நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், பத்திரக்கோட்டை, இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்னாரு பாருங்க, உங்க அரசியல் தாக்கம் தான் அவரை இந்த இடத்துல நிறுத்துறீங்க. நீங்க பேசுற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்திருக்கிறார். ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு என்ன இதுல சம்பந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்ல, அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்கு, பர்சனலா அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடா இருக்கிறாரு. நமக்கு என்ன சம்பந்தம்ட்டு அவர் பாட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனா ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்க, ராமநாதபுரத்துக்காரரு, ஆனா கடலூருக்கு அவ்வளவு அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையா அந்த பாடல் கொண்டாடப்படும். அவ்வளவு சிறப்பா பாடல் நம்ம ஆமீன் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு, இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதுல படத்தை முழுசா பார்த்தாதான் நம்ம இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவா பேச முடியும். இருந்தாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்னு எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம் வேற இருக்கு, ஜின்னு வேற இருக்கு. என்னங்க என்ன நீங்க நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் கேட்டேன். இல்ல எங்க அப்பா பேர் வேதமணின்னாரு. இப்ப வேத பாண்டியன், நீங்க வேதமணி பாண்டியன், பாண்டியன் தான் அப்படி ஏற்பெயர். ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர், ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர், எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீர்வான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமா ஒரு பிஸ்டல் வாங்கி தரதுக்கு உரிமை. நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமா உங்களை
அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவார்ங்கிறது வந்து உண்மையிலே அது சிறுத்தை தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவரு சண்டை அப்படிதானே ஸ்பீடா பண்ணுவாரு, அதனாலதான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமா, ஒரு வயசு 70க்கு மேல ஆகுது. எவ்வளவு எப்படி இருக்காரு பாருங்க, 73 வயசு ஆகுது. அப்படி வந்து அவரு இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டுல போயிட்டு. ஐயோ அப்பா என்ன ஆள விடுங்க, நான் கிளம்புற, எங்களால ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி, இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.